தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பினுடைய புகைப்பட நாடகம். பக்கம் 8. பாடத்தின் தலைப்பு: 7ஆம் நாள் அல்லது சகாப்தம். பூமியின் 7 சிருஷ்டிப்பின் யுக நாட்கள். இந்த விளக்க காட்சியில் வேத மாணாக்கரிடையே படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிற ஒரு சிந்தனையையே நாங்களும் பின்பற்றுகிறோம். நாம் சிருஷ்டிப்பின் 7ஆம் யுக நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளானது 6ஆம் நாள் முடிவடைந்த இடத்தில் தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் படைத்த பிறகு ஆரம்பமானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். தேவன் தமது சிருஷ்டிப்பின் கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் யுக நாளிலே ஓய்ந்திருந்தார். பாவத்தின் அனுமதியையும் அதனால் மனுக்குலத்தின் மீது வரவிருந்த அதன் மோசமான விளைவுகளையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பரை தாம் அளிக்கப் போவதையும், அந்த மீட்பர் விசுவாசமுள்ள, அதாவது கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அடையாளமாக சொல்லப்படும் ஒரு சிறு கூட்டத்தாரை தெரிந்தெடுப்பார் என்பதையும் தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். இந்த மீட்பருக்கும் அவரது மணவாட்டிக்குமே பூமியின் ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராயிருந்தார். மேசியாவின் நீதியின் ராஜ்யமானது முடிவில் முழு மனவிருப்பத்தோடும் கீழ்ப்படிதலோடும் இருப்பவர்களை பாவத்திலிருந்தும் மரித்த நிலையிலிருந்தும் மீட்டெடுக்க வேண்டுமென்று தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார். தேவன் தமது சிருஷ்டிப்பின் பணியிலிருந்து ஓய்ந்திருக்கும் காலத்தில் பாவத்தை தூக்கி எறிந்து மனுக்குலத்தை உயர்த்துவதற்கு அவர் தீவிரமாக தமது வல்லமையை பயன்படுத்தவில்லை. பாவத்திற்கான தமது பலியினாலும் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மனுக்குலம் மீட்கப்படுவதற்கான தமது மகிமையின் ஆளுகையினாலும் செய்து முடிக்கும்படிக்கும் இந்த காரியத்தை நமது மீட்பராகிய இயேசுவின் கையில் தேவன் ஒப்படைத்தார். இந்த ஓய்வு காலத்தை சேர்ந்த தேவனுடைய புதிய சிருஷ்டியாகிய திருச்சபையானது பூமிக்குரியதாயிராமல் பரலோகத்திற்குரியதாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். வேதாகம கால கணக்கீட்டின்படி ஆதாமிலிருந்து 6000 ஆண்டுகள் ஏற்கனவே கடந்து விட்டதாக கூறப்படுகிறது. அப்படியானால் மாபெரும் 7வது யுக நாளினுடைய முடிவு காலமாகிய மேசியாவின் 1000 வருட அரசாட்சியானது மிகவும் சமீபமாயிருக்கிறது எனலாம். இந்த அழகான கோட்பாட்டின்படி சீக்கிரமாகவே தொடங்கவிருக்கும் மேசியாவினுடைய 1000 வருட அரசாட்சியின் வேலைகள் சிருஷ்டிப்பை முழுமையாக்கிடும். முழு மனுக்குலமும் பரிபூரண மனித நிலைமைக்கு கொண்டு வரப்பட போவது மட்டுமன்றி நன்மை தீமை குறித்த அவசியமான அனுபவத்தையும் மனுஷன் பெற்றிருப்பான். இதற்கிடையில் பூமியானது படிப்படியாக ஒரு பரிபூரண நிலையை அடைந்திருக்கும். உலகம் முழுவதும் பரதீசாக, பேரடைசாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கும். மனித பரிபூரணம் மற்றும் பூமியின் பரிபூரணம் என இரண்டுமே ஏதேனில் பொருத்தமாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. அங்குதான் ஆதாம் தனது சிருஷ்டிகரின் சாயலில் ஓர் ராஜாவாக இருந்தான். ஆமேன்.